வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஒருபோதும் பிரச்சனைகளோடு மட்டும் வாழ பழகி விடாதீர்கள். பிரச்சனைகளோடு வாழ பழகிக் கொள்வதும் தீர்வாகாது. பிரச்சனைகளை கண்டு பின்வாங்கி விடுவதும் தீர்வாகாது. அதற்கான தீர்வை நாம் தினந்தோறும் சந்திக்கும் மனிதர்களில் யாரோ ஒருவரோ அல்லது ஏதோ ஒரு புத்தகமோ கூட தனக்குள் புதைத்து வைத்திருக்கலாம். நமக்கு தேவையானதை நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும். நீங்கள் நினைத்த வெற்றியை அடைவதற்காக என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக திட்டமிடுங்கள். நீங்கள் உங்களுடைய வெற்றிக்கு திட்டமிடவில்லை என்றால் நீங்கள் உங்களுடைய தோல்விக்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். கோடி பேர் போனாலும் குறுக்கு வழி நேர்வழியாகாது. ஒருவர் மட்டுமே போனாலும் நேர்வழிதான் சரியான வழி. வாழ்க்கையில் நீங்கள் எந்த வழியில் செல்கிறீர்கள் என்பதிலும் எதை நோக்கி செல்கிறீர்கள் என்பதிலும் எப்போதும் விழிப்புடன் இருங்கள். வாழ்க்கை எல்லா நேரத்திலும் நாம் எதிர்பார்ப்பது போலவே அமைவதில்லை. நம் எதிர்பார்ப்புகளுக்கு எது தடையாக வந்தாலும், நம் எதிர்பார்ப்புகளுக்கு யார் தடையாக வந்தாலும் நாம் அதை எதிர்த்து கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்கவில்லையே என்று சோர்ந்து வீழ்ந்து கிடக்காதீர்கள். வீழ்ந்தால் உடனே எழுந்து விடுங்கள். ஏனென்றால் நாம் வீழ்வதால் தோல்வி அடைவதில்லை, வீழ்ந்தே கிடப்பதால் தான் தோல்வி அடைகிறோம். நம்முடைய இலக்கு எது என்பதை சரியாக நிர்ணயம் செய்வதிலேயே பாதி வெற்றி அடங்கி விடுகிறது. லட்சியம் பெரியதாக இருக்குமானால் நமது வெற்றியும் நிச்சயம் பெரியதாகத்தான் இருக்கும். உங்கள் இலக்குகளை எப்போதும் உயர்வானதாகவே வைத்துக் கொள்ளுங்கள். நட்சத்திரங்களை இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களால் நிலவையாவது தொட்டு பார்க்க முடியும். சில எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை மட்டும் தருவதில்லை, முன்னேற்றத்தையும் தரும். ஆம், மற்றவர்களிடம் எதிர்பார்த்தால் ஏமாற்றம் வரலாம். ஆனால் நம்மிடம் நாம் வைக்கும் எதிர்பார்ப்பு நிச்சயம் முன்னேற்றத்தை மட்டுமே தரும். இனி அதிகமாகவே எதிர்பாருங்கள், மற்றவர்களிடம் அல்ல, உங்களிடம். நம்மை மெருகேற்றிக் கொள்ளவும், இப்போது இருக்கும் நிலையை விட நம்மை உயர்த்தி கொள்ளவும் ஒரு முறை வலிகளை ஏற்றுக்கொண்டால் பிறகு வாழ்க்கை முழுக்க வலிகளே இல்லாமல் வாழ முடியும். வலிக்குமே என்று நம்மை மாற்றிக்கொள்ளாமல் தப்பிக்க நினைத்தால் வாழ்க்கை முழுக்க வலிகளை அனுபவிக்க நேரலாம். வலிகள் வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். வலிகள்தான் வாழ்க்கையில் உங்களை வலிமையாக்கும். இருட்டிலேயே நின்று கொண்டு வெளிச்சத்தை தேடாதே. உனக்கு தெரிகின்ற வெளிச்சத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்து விடு. உழைக்காதவர்களுக்கு ஒன்றுமே கைகூடாது. உழைப்பவர்களுக்கு வெற்றி கை கொடுக்காமல் விடாது. பூக்களை தேடித்தான் வண்டுகள் வரும். வண்டுகளை தேடி பூக்கள் ஒருபோதும் வருவதில்லை. வாய்ப்புகளை தேடி நாம் தான் செல்ல வேண்டும். வாய்ப்புகளே நம்மை தேடி வரும் என்று கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் எல்லாம் சாதாரண மனிதர்கள். நம்மால் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். இந்த உலகில் யாராலும் செய்யவே முடியாத செயல்களை செய்தவர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்கள்தான் என்ற மாபெரும் உண்மையை மறந்து விடாதீர்கள். எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு சாதனைக்கான திறமைகளும் அறிவும் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது என்ன என்பதை உணர்ந்து அதை நாம் தான் தோண்டி எடுக்க வேண்டும். எப்போதும் அனைத்தையும் காது கொடுத்து கேட்கும் மனநிலையிலேயே இருங்கள். பேசுவதை விட மற்றவர்கள் பேசுவதை கேட்பதில்தான் அறிவையும் அனுபவத்தையும் இன்னும் பெருக்கிக் கொள்ள முடியும். தேவையில்லாத போதும் தேவையில்லாத வார்த்தைகளையும் பேசாமல் இருங்கள். உங்களுக்கான சரியான வாய்ப்பு வரும்போது மட்டும் தெளிவாக பேசுங்கள். நம்மை எப்போதும் ஒருவர் கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நமக்கு எப்போதும் ஒருவர் வழிகாட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்க்காதீர்கள். நம்மை கண்காணிக்க ஒருவர் இருந்தாலும் இல்லை என்றாலும் நாம் நமது கடமைகளை சரியாக செய்ய வேண்டியது மிகவும் அவசியம். கடமையிலிருந்து தவறுபவர்கள் வாழ்க்கையில் தங்கள் வெற்றியையும் தவற விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு அந்த ஆண்டவனே துணை இருக்கிறான், அனைத்தையும் சாதித்து விடலாம் என்று மட்டும் நினைக்காதீர்கள். கடவுள் நம்பிக்கையோடு கொஞ்சம் தன்னம்பிக்கையும் தேவை. வெற்றி என்பது தன்னம்பிக்கையோடுதான் கைகோர்த்து வரும். தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஆண்டவனும் துணை புரிவான்.
மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகளே பிறப்பிடம். எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். நம்பிக்கைதான் நாம் நினைத்ததை அடைவதற்கான ஒரே வழி. பயன்படுத்தப்படாத பொருட்கள் மட்டுமல்ல, பயன்படுத்தப்படாத அறிவும் பாழாகத்தான் போகும். நாம் கற்றுக்கொள்ளும் புதிய விஷயங்களோ அல்லது நம்முடைய அறிவோ மட்டும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. அதை நாம் பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். உன் மீது வீசப்படும் கற்களை கவனமாக சேர்த்து வை. திருப்பி வீச உனக்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும். உன் மீது வீசப்படும் கற்களை கொண்டுதான் உனக்கான உயரத்தை நீ அடையவும் முடியும். கடவுள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் விரும்பும் வெற்றியை உங்களுக்கு அருள்வதற்கு முன்பு அந்த பெரும் பரிசை கையாளும் பணிவு உங்களிடம் இருக்கிறதா என்பதை நீங்கள் நிரூபித்தாக வேண்டும். நாம் படிக்க வேண்டிய பாடங்களில் முதல் பாடம் பணிவுதான். துணிவு, வீரம், ஆற்றல் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக பணிவுதான் மனித முன்னேற்றத்திற்கு தேவையான முதன்மையான குணமாகும். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் சிதைந்து விடாதீர்கள். இன்று நடப்பது மட்டுமே உங்கள் வாழ்வின் முடிவு என்று அர்த்தமில்லை. நாளை இன்னொரு விடியல் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். எதை இழந்தாலும் அதற்காக வருத்தம் அடையவோ சோர்ந்து போகவோ செய்யாதீர்கள். அனைத்தையும் இழந்த ஒருவனால் மட்டுமே அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் என்பதை உணருங்கள். நடந்து முடிந்ததையே நினைத்துக் கொண்டு நாட்களை வீணடிக்காதீர்கள். நடந்ததையே நினைத்துக் கொண்டிருந்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. அனைத்தையும் கடந்து சென்றால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. உங்கள் அதிர்ஷ்டத்தை உருவாக்கும் சிற்பி வேறு யாரோ அல்ல, அது நீங்கள்தான். அசைக்க முடியாத நம்பிக்கையும் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் தான் அவரவரது முன்னேற்றத்தை நிர்ணயிக்கின்றன என்பதே மாபெரும் உண்மை. கசப்பான நிகழ்வுகள், கஷ்டமான அனுபவங்கள், தோல்விகள், போராட்டங்கள் தான் வாழ்க்கையை நாம் எதிர்கொள்வதற்கும் வெற்றி பெற்று உயர்வதற்கும் அவசியமானது. அவற்றை எதிர்கொண்டு அதில் தேர்ச்சி அடையும் போதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தகுதியான வலிமையை பெற முடியும். அதனால் வாழ்க்கையில் எது வந்தாலும் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள். புகழ் என்பது சில சமயங்களில் தகுதியே இல்லாதவனுக்கு கூட எளிதாக கிடைத்துவிடும். ஆனால் பெருமை என்பது சாதனையாளனுக்கு மட்டுமே கிடைக்கும். அதுவும் கடின முயற்சிக்கும் அயராத உழைப்புக்கும் பிறகு. நமக்கே தெரியாமல் நமக்குள் வாழும் மிக மோசமான ஜீவன் இது. இதற்கு தீனி போடவும் கூடாது, இதை வாழ வைக்கவும் கூடாது. தவறினால் ஒரு கட்டத்தில் இது நம்மையே அழித்துவிடும். அதுதான் கவலை. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் 2 லட்சியங்கள் இருக்க வேண்டும். ஒன்று நினைத்ததை அடைவது, மற்றொன்று அடைந்ததை மகிழ்ச்சியோடு அனுபவித்து வாழ்வது. முதல் லட்சியத்தை வாழ்க்கையில் பலரும் அடைந்து விடுகிறார்கள். ஆனால் 2வது லட்சியத்தை ஒரு சில புத்திசாலிகள் மட்டுமே அடைகிறார்கள். அந்த ஒரு சிலரில் நீங்களும் ஒருவராக இருந்து விடுங்கள். ஏனென்றால் கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் கொடுத்து நாம் அடைகின்ற ஒன்றை மகிழ்ச்சியாக அனுபவிக்காமல் வீணடிப்பது என்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வியும் கூட. பிரச்சனைகள், கஷ்டங்கள், தோல்விகள் மூலம் பல அனுபவங்கள் நமக்கு கிடைத்துக்கொண்டே இருக்கும். இவற்றையே வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றி வாழ்வில் வெற்றி பெறும் வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு குழப்பமான நேரத்தில் எந்த முடிவும் எடுத்து விடாதீர்கள். அது சரியானதல்ல. பெரும்பாலான நேரங்களில் அது தோல்விக்குத்தான் வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வெற்றி என்பது உங்கள் நிழல் போல. நீங்கள் அதை தேடி போக வேண்டியதில்லை. நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அதுவே உங்களை பின்தொடர்ந்து வரும். பிறரின் முடிவுகளை அப்படியே ஏற்காதீர்கள். கேள்வி எழுப்ப பழகிக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த தவறுகளை மறந்துவிட்டு அது தந்த பாடத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்கள். பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்க முடியாது. அவற்றை எதிர்கொண்டு சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். உங்கள் இலக்கை அடைவதற்கான முயற்சியில் இருந்து ஒருபோதும் பின்வாங்காதீர்கள். நீங்கள் செய்யும் எந்த தவறுக்கும் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். நிகழ்காலத்தை நினைத்து பெருமை கொள்ளுங்கள்.
நீங்கள் கடந்து வந்த நேர்மறையான விஷயங்களை நினைத்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். உங்கள் கடந்த காலத்தை ஏற்றுக்கொண்டு அதனுடன் சாதகமாக செல்லுங்கள். அப்போதுதான் நிகழ்காலம் நிம்மதியாக நகரும். மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் காலம் எல்லாவற்றையும் குணப்படுத்தும். உங்கள் மகிழ்ச்சிக்கு உங்களை தவிர வேறு யாரும் காரணமில்லை. உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். அவர்களின் பாதையும் பயணமும் என்னவென்று உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதிகமாக சிந்திப்பதை நிறுத்துங்கள். எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை. முகத்தில் எப்போதும் சிறு புன்னகையுடன் வாழ்க்கையை ரசித்து கடந்து செல்லுங்கள். வாழ்க்கை நீங்கள் நினைத்தபடி அமைகிறதோ இல்லையோ, நிச்சயம் நிம்மதியானதாக அமையும்.